ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5வதாக ஒரு ஏர்னிங் ஆப் தான் இது. USD டாலர் மைனிங் தான், ஆட்டோமேட்டிக் மைனிங், ஃப்ரீ USD கிளைம் 200 எவ்ரி ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 டைப்பாக இருக்குது. 3 டைப்புனா DRC20, BEV 20, DRX செயின் USD DRC20 அட்ரஸ் 3 வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எது விருப்பமோ அதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த எது நம்ம அட்ரஸ் வச்சுருக்கோமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து DRC20 தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதில் வந்தால் தான் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக சேரும். எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மணி வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படிங்கும்போது நம்ம அடுத்ததுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கு போகும்போது எல்லாத்துலேயும் கமிஷன் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுக்கணும். அப்போ ஒரே இதை வாலெட்டில் போட்டிருந்தோம்னா ஒரே DRC20 போடுறோம், அதிலே இப்போ நம்ம வாலெட்டில் ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இதுக்கு மட்டும்தான் சார்ஜ் போகும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இதில் டெலிகிராம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. டெலிகிராம் போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. டெலிகிராம் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னாக்கா 2100 பேர் இருக்காங்க. இதில் ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் நான் கொடுக்குறதுக்கு DRC20 அட்ரஸ் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதான் என்னோடய அட்ரஸ். இப்போ நான் ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய வாலெட் அட்ரஸ்ஸு. நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க வந்து 5 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குது 5 ஹார்ஸ் பவர். நம்ம அதை நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிடலாம். நம்ம முதல்ல நம்ம காசு இதில் போடுறோம் அப்படின்னாக்கா டெபாசிட்னு அட்ரஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னாக்கா QR கோடு கேட்கும். QR கோடை வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி வித்ட்ராவல் அட்ரஸ் போட்டுக்கலாம். வாலெட் அட்ரஸ், அந்த வாலெட் அட்ரஸ் காப்பி பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவலுக்கு நம்மளோட இந்த மேலே இருக்குல்ல அந்த வாலெட் அட்ரஸை போட்டு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வித்ட்ராவல் பண்ணால் நம்ம வாலெட்டுக்கே போகும். ஒரு நாளைக்கு வந்து 25 போட்டிருக்குது. 0.00025. நம்மளுக்கு ஒரு USD வர்றாச்சுனாக்கா அந்த 0 புள்ளின்னு போட்டிருக்கா, அங்கே ஒரு USD வந்தால் தான் நம்மளுக்கு வந்து
85 ரூபா வரும். இது வந்து ஃப்ரீ ஏர்னிங். நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா, டெபாசிட் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ 5 கொடுத்துருக்காங்க, நம்ம குறைஞ்சபட்சம் 15 இருக்குது. 15 நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம வாங்கிக்கிடலாம். நம்ம டெபாசிட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே இது மாதிரி ஒரு 10 ஆப்பு நம்ம வந்து குரோம்லேயே நம்ம பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கிடலாம். நம்ம காசு போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னோடய ரெஃபர் இருக்குது. இதை காப்பி பண்ணி நம்ம என்னோடய லிங்கில் போனேன்னாக்கா இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்னிங் பண்ணது அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. 9 மினிட்டு, 8 மினிட்டு, 13 மினிட்டு, இது மாதிரி வாங்கினது ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அப்புறம் எவ்ரி ஹவர் டெய்லி 15 கேஷ் பவர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இதே நாளைக்கு இதே டயத்துக்கு வந்து நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. பாருங்கள், இப்போ எவ்வளோ வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரிவார்டு ஃப்ரீ. வித்ராவலுக்கு போய் பார்ப்போம். இப்போ 1 போட்டு வித்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மினிமம் 10 USD இருந்தால் தான் வித்ராவல் ஆகும் அப்படின்னு அவங்க கொடுத்து சொல்லியிருக்காங்க. இதோட வித்ராவல் ஃபீஸ் வந்து $1 20 பைசாக அது டிரான்சாக்ஷன் ஃபீஸு. 10 USD வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. $10 ஈஸியாக சேர்ந்துடும். நம்ம பவர் வாங்க போகிறாங்கன்னா பே பவர்னு இருக்குது, வாங்க அதில் போய் பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பைசா, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பைசா இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. நம்ம வாலெட்டில் போட்டால் தான் இது வந்து பே ஆகும். இந்த பேக்கேஜ் ஹார்ஸ் பவர் அதிகமாக வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம இதில் வாலெட்டில் காசு போடணும். நீங்கள் காசு போட வேண்டியதில்லை. டெய்லி ஃப்ரீயாக கிடைக்கிறத நீங்கள் எடுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி 5 அப்ளிகேஷன் உள்ளது நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணலாம். எல்லாம் ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 5 இதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்னிங் பண்ணி எடுக்கலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எடுக்கலாம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டும் எடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், உங்கள் விருப்பம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.